இப்போது நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கிங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, என் வாய்ஸ் ஏன் இவ்வளோ வியர்டாக இருக்குது அப்படின்னு. மனசில் இப்போ வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் எனக்கு வித்தியாசம் தெரியல. இப்போ ஏன் இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது? ஒருவேளை என் வாய்ஸில் தான் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நோ, தெர் இஸ் அ நோ ப்ராப்ளம், பட் தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் திஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் லிசன் பண்ணுற வாய்ஸ் வந்து எது அப்படின்னா உங்களோட இன்னர் வாய்ஸ் தான். பொதுவாக வந்து உங்களோட வாய்ஸ் வந்து 2 விதத்தில் வந்து ட்ராவல் ஆகும். எதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஏர் கண்டக்ஷன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன் கண்டக்ஷன். ஏர் கண்டக்ஷன் வந்து என்ன அப்படின்னா உங்களோட வாய்ஸ் வந்து மற்றவங்க கேட்குறது. போன் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் வந்து ஹியர் பண்ணுறது. இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களோட இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இது எதனால அப்படின்னா, நீங்கள் பேசும்போது உங்களோட வாய்ஸ் வந்து ஏர் வழியாகவும் ப்ளஸ் உங்களோட ஹெட்டில் இருக்க வைப்ரேஷன்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணுது அட் த சேம் டைம். அதனால தான் உங்களோட வாய்ஸ் வந்து மற்றவங்களோட ரொம்பவே யூனிக்காக இருக்குது. உங்களோட வாய்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து புதுசாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து ஏரில் மட்டும்தான் அது ட்ராவல் ஆகுது. அதனால அவங்களுக்கும் உங்களோட வாய்ஸ் வந்து வியர்டாக ஸ்ட்ரேஞ்சாக இருக்காது, பட் உங்களுக்கு இருக்கும். எதனால் அப்படின்னா, நீங்கள் கேட்குற ஒரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஸோ இதுதான் ரீசன் வந்து உங்களோட வாய்ஸ் வந்து இவ்வளோ வியர்டாக இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது உங்களோட வாய்ஸு. மற்றவங்க எப்படி வந்து லிசன் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் உங்களோட வாய்ஸ் வந்து எப்படி லிசன் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கும்போது அது வியர்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் பேசும்போது உங்களோட வாய்ஸ் வந்து ஏரில் ட்ராவல் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட ஹெட்டில் இருக்க வைப்ரேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த வாய்ஸ் கேட்கும்போது அதோட சவுண்டு வந்து டீப்பராக இருக்கும். இதே வாய்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதனால அப்படின்னா, நீங்கள் பேசுனதில் அந்த சவுண்டு வந்து ஏரில் மட்டும்தான் ட்ராவல் ஆகிருக்கும். எந்த வைப்ரேஷன்ஸுமே இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியூர் வெர்ஷன் ஆஃப் யுவர் வாய்ஸ். ஸோ இந்த மீன் டைம் நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து ஏரில் அண்ட் வைப்ரேஷன்ஸில் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். பட் இந்த ரியாலிட்டியில் நீங்கள் பேசுகிற அந்த சவுண்ட் வந்து ஏரில் மட்டும்தான் ட்ராவல் ஆகிருக்கும். அந்த வாய்ஸ் தான் மற்ற எல்லாருமே வந்து லிசன் பண்ணுறாங்க. இதனால தான் உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது வியர்டாகவும் ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது. எஸ், உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட வாய்ஸ் வந்து வியர்ட் கிடையாது. நீங்கள் ஒரு வாய்ஸை வந்து உங்களோட மைண்டில் வந்து இமேஜின் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே இது பேசும்போது அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் பேசும்போது கான்ஃபிடெண்ட்டாக கிளியராக வந்து பேசுங்க. இன்றைக்குள்ள ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லீடர்ஸ் வந்து அவங்களோட வாய்ஸை ட்ரெயின் பண்ணதுனால தான் அவங்களோட வார்த்தைகள் இன்னைய வரைக்கும் இம்பேக்ட்ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாத்தோடைய வாய்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. எல்லாத்தோடைய வாய்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். ஜஸ்ட் லைக் அவர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ நம்மளோட வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வியர்டாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி யோசித்து கவலைப்படுறதோட இந்த வாய்ஸ் வச்சு நான் எப்படி கான்ஃபிடெண்ட்டாக பேசலான்னு அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நோ மேட்டர் வாட், யுவர் வாய்ஸ் இஸ் வெரி ஸ்பெஷல்.